கொட்டுது மாமா. அதுக்கு என்ன செய்ய? சத்யாவுக்கு போகலாம், ஒரு ஏசியத்தான் வாங்கலாம். என்ன ஏசி வாங்குறதா? ஒரு ஏசி 40,000 30,000 இருக்கும். அந்த ஏசியை வாங்கி கொடுக்க முடியுமா? என்னங்க மாமா இப்படி சொல்லி போட்டீங்க? எல்லாம் டிவில எல்லாம் காட்டிட்டே கிடக்குறாங்க. அதனால தான் சரி நாமளும் ஒரு ஏசி வாங்கலாம்னு சொல்லி கேட்டேன். டிவியில் விளம்பரம் பண்ணுறதுனாவே அது 40,000 50,000 தான் மட்டும்தான் விளம்பரம் செய்வாங்க. 40,000 50,000 கொடுத்தா எங்க அப்பா கிராமத்துல ஒரு வீடே கட்டிடுவாரு. ஆமாம் ஆமாம், உங்கள் அப்பா கஞ்ச பேசினாரிக்கு 10,000 கொடுத்தாவே உங்கள் அப்பா வீடு கட்டிடுவார். இந்த பாருங்க, எனக்கு மாமா இப்போ எங்க அப்பா இழுத்துட்டு கிடக்குறீங்க. ஒரு ஏசி வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. சும்மா எடுத்துக்கிறாரு அவனா எங்க அப்பாவை பேசுறதுக்கு. என்ன பேசுறதுக்கு நீயாமா? அதெல்லாம் போட்டோம். உங்க அம்மா எப்போ போவாங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஏன் மீனா, எங்கள் அம்மா வந்தது நேற்று தாண்டி வந்தாங்க, அதுக்குள்ளே எங்கள் அம்மாவை போக சொல்கிறியே. ஆமாம், வந்து ஒரு நாளைக்கு என்னை உயிரை வாங்குது. வாரத்தில் 2 நாள் தான் ஊருக்கு போகுது. அந்த 2 நாள்லையும் எனக்கு டார்ச்சல் பண்ணுது. எனக்கெல்லாம் தெரியாது. சும்மா ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவை கிளப்புங்க, இல்லைனா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். மீனா, வாழ்க்கையிலே முறையே நல்ல விஷயத்த சொல்லினுங்கிற. உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன இல்லையா, அதை ஃபஸ்ட்டு செய் மீனா. என்ன புள்ள பூச்சிக்கெல்லாம் இப்போ எல்லாம் கால் கை முளைச்சிட்டு இருக்குது. என்ன எதிர்த்து பேசுறீங்களா நீங்கள்? மாமா சரியில்லை, பார்த்துடுங்க, நான் வரேன். இப்போ என்னதை சொல்லி போட்டு இப்படி ஆடிட்டு போயிட்டு கிடக்குறா? அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னா, நீ போன்னு சொன்ன. ஜனங்களே எல்லாருக்குமே பொண்டாட்டிமாருங்க அம்மா வீட்டுக்கு போனால் வீட்டுக்காரமாருக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. யாருக்கு சந்தோஷம்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, பாய்.